சோம்பேறித்தனத்துலேயும் கொஞ்சம் அதிகமான சோம்பேறித்தனம் தான் இன்றைக்கி. சாப்பாடு செய்யவே மனசில்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு லீவு, கண்டிப்பாக சாப்பாடு செய்தே ஆகணும். ஒரு குக்கரை எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு கடுகு, பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அவ்வளோவும் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன். அப்படியே அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டேன். பீன்ஸு, முட்டைகோஸு, காலிஃப்ளவர், கேரட்டு, பெரிய வெங்காயம் அப்படின்னு எல்லா காய்கறியும் போடலாம். ஆனால் என்கிட்ட இருந்தது பெரிய வெங்காயமும் கேரட்டும் மட்டும்தான். ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், வத்தல், அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்து அதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வீட்டிலே பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி கொதிக்கக்குள்ளால அரிசி கழுவிட்டேன். 4 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு அரிசி அதையும் கழுவி சேர்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். அப்படியே குக்கரை மூடி 3 விசில் விட்டா பிரியாணி ரெடி. ரேசன் அரிசிலே செம்மையான பிரியாணி. உண்மையாகவே ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு பக்காவான ரெசிபி இது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு கூடால கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டே நல்லா கிளறி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதுக்கு கூட ஒரு தயிர் வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் தயிர் வெங்காயம் கடைக்கு போகணுமே. சரி, ஓகே, ஒரு முட்டை சும்மாவே உள்ளே வெட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பப்படம், கொஞ்சமாக வீட்டிலேருந்து தீயல். செம்மையாக அல்டிமேட்டாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.